ஒரு குழு ஒன்றுதாங்க. இதே மாதிரி தன்னுடைய லைஃப்ல நீங்க வந்து தன் லைஃபையும் அழகாக்கணும்னு சொல்லித்தான் உங்கள்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பி இருக்கலாம். நீங்களும் சொன்னா நல்லா இருக்கும். அப்படி இருக்காது, அனுப்பி இருக்க சான்ஸ் இல்லை. அவங்க கோவிப்பாங்களே. நம்மளா என்னோட வேலை செய்யற ஆட்கள் முதலாளி கதையை கொடுத்து எடுக்கலாம் வாக்கிலோடக்கா ஊர்ல இருந்து அனுப்பியிருக்கலாம் நண்பர்கள், ஒரு உறவினர்கள் மாதிரி தான். இது எங்கட கடையில வேலை செய்யறார்கள் முதலாளி எல்லாம் சேர்ந்து இல்லை எங்கேயோ மாட்டி விடுற மாதிரி கிடைக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பேர்? நிதர்ஷன். நிதர்ஷன். உங்கள்கிட்ட எத்தனையாவது பர்த்டே இன்றைக்கு? 26. சரி, உங்கள்கிட்ட 26வது பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக ஒரு சில கிஃப்ட் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க. யாரா இருக்கும்? ஒரு குழு ஒன்றுதாங்க. யாருன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் யாரா இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு குழுவாக தாரோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வேறு நண்பர்கள் உறவினர்களாக இருக்கலாம். நண்பர்கள் உறவினர்கள் என்று பொதுவாக சொல்லக்கூடாது. நண்பர்கள் என்று சொன்னால் யாரா இருக்கும், உறவினர்கள் என்று சொன்னால் யாரா இருக்கும்? ஸ்ரீலங்காலையா இல்லை வெளியில? சரி, ஸ்ரீலங்காவிலேருந்து அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? ஸ்ரீலங்காவில் இருந்தா அம்மா மற்றது உறவினர்களாக இருக்கலாம். வெளிநாடுகள்லேருந்து வந்திருந்தா? வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்தால் இந்த கடையில் வேலை செய்கிற குலைக்குகள். கடையிலையா? எந்த கடையில் வேலை செய்கிறீங்க? நான் வந்து கொக்சினா மார்க்கெட்டில் பேசுகிறேன். அவங்க எல்லாம் சர்ப்ரைஸ் செய்வாங்களா? அப்படி அவ்வளோத்துக்கு உங்களோட நல்ல மாதிரி? நல்ல மாதிரி. முதலாளி வேற இல்லையே? அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையே? சில உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமா? வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லையா? ஆக்களுக்கு தெரியக்கூடாதுன்றக்கா மறைக்கக்கூடாது. சில வேலை அவங்க அனுப்பியிருந்தா ரொம்பவே கவலைப்படுவாங்க. உண்மையாக சொல்லிடுங்க. வாய்ப்பில்லை. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியா? இருக்கலாம். இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு கேள்விக்குறி இருக்குது. இல்லாட்டா உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே லிஸ்டில் இருக்குமா? எவ்வளோ காலம் பிரான்ஸுக்கு வந்து? இப்போ வந்து ஒரு வருஷம் 4 மாதம். சரி, அந்த கால பகுதிக்குள்ள வந்து இங்கே இருக்கிறீங்க. உங்களோட பர்த்டே வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறாங்க. சில வேளை உங்களை லவ் பண்ணி உங்களோட லைஃப்லேருந்து விட்டு போன ஆக்களாக இருக்கலாம், இல்லாட்டா எதிர்கால லைஃப்பில் இணைய விரும்புகிற ஆக்களாக இருக்கலாம். யாருன்றதை நீங்கள் தான் சொல்லணும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமன்றக்காக மறைக்கக்கூடாது. அனுப்பினவங்க ரொம்ப ஏக்கத்தோடையும் கவலையோடையும் இருக்கிற இடைவெளி நீங்கணும், உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கணுன்றக்காக தான் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க ஒரு குழுதான் கண்டுபிடிக்கலாம். சரி, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருக்கலாம்? ஐரோப்பிய நாடுகள்ல நம்மள கடையில வேலை செய்யற குலைப்புகள். சரி, ஜெர்மன், சுவிஸ், கனடா அப்படின்னு சொல்லி பார்த்தா சில வேலை நிறைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வேற வேறு நாடுல இருக்காங்களோ தெரியல. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்க முதலாவது கிஃப்டை பார்ப்போம். சரி, உங்களுக்காக இனிமையான நாளை இனிப்போடைய ஆரம்பிக்க சொல்லி சாக்லேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நன்றி. சரி, இப்போ சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பாங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. சிலது நாங்க சொன்ன மாதிரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் லோங்கா இருக்கும் போல இருக்கு. யார சொல்றேன்னு யோசிக்கிறீங்க போல. சில வேலை உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் ஃபேன்ஸா இருக்கலாம், ஃபேஸ்புக் லவ்வர்ஸா இருக்கலாம். இது எங்கட கடையில வேலை செய்யறார்கள் முதலாளி எல்லாம் சேர்ந்து. இல்லையே, நீங்க கடையில இருக்கிற ஆக்களை முதன்மைப்படுத்திட்டு உங்களோட லைஃப்ல இணைய விரும்புற ஆக்களை இல்ல லைஃப்ல இருந்து விட்டு போன ஆக்களை விட்டு கொடுக்குறீங்களே. ரொம்பவே ஏக்கத்தோட அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட பிறந்த நாள் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியும் தங்கண்ட இடைவெளி வந்து நீங்கி இனியாச்சும் நீங்க லைஃப்ல சேரணும்னு சொல்லி அதை நீங்க வெளிநாட்டுக்கு வரைக்கும் சொல்லலாம் கொள்ளாம வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லித்தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்களே. சொல்லிட்டு வந்திருந்தா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது. ஏன் யோசிக்க இல்லையா? வெளிநாட்டு வேலைக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சொல்லிட்டு வரணும்னு சொல்லி எங்கேயோ மாட்டி விடுற மாதிரி கிடைக்கும். நாங்க மாட்டி விடையில அவங்க ஆசைப்படுறாங்க, தங்களுக்கு சொல்ல வந்துட்டீங்களாம், அதுக்கு பிறகு கதைக்கிறீங்களும் இல்லையா, உங்களோட தொடர்பெடுக்க ட்ரை பண்ணியும் சரி வர இல்லையா. ஸோ உங்களோட நம்பர் மட்டும் கிடைச்சேன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட சர்ப்ரைஸை கொண்டு சேர்க்க சொல்லியிருக்காங்க. இனியாச்சும் தன்னில் இருக்க கோபதாங்கள் நீங்கி இந்த 1.5 வருஷ காலத்துல மீண்டும் தன்னோட கதைக்க சொல்லி விரும்பி இருக்கிறாங்க. அப்படி எதுவுமே இருக்கா லிஸ்ட்?
சரி, உங்களுக்காக வந்திருக்கிற பர்த்டே கேக்கையும் பார்ப்போம். ஓகே. சரி, உங்களுக்காக பர்த்டேக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது. பிடிச்சிருக்கா? ரொம்பவே அழகா இருக்கு. நல்லா இருக்கு. இதே மாதிரி தந்த லைஃப்ல நீங்க வந்து தன் லைஃபையும் அழகாக்கணும்னு சொல்லித்தான் உங்கள்ட கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பி இருக்கலாம், சில வேளை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அனுப்பி இருக்கலாம். என்ன செய்ய போறீங்க? சரி, அத நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். சரி, அப்ப லவ்வர் இருக்குன்னு சொன்னீங்களா, அப்ப அவங்க அனுப்பி இருக்கலாம் இல்லையா? அவங்களோட பேரை சொல்லலாமே, தெரியக்கூடாதா? அப்படி இருக்காது, அனுப்பி இருக்க சான்ஸ் இல்ல. அவங்க கோவிப்பாங்களே. நம்மளா என்னோட வேலை செய்யற ஆட்கள் முதலாளியா. ஆனா நீங்க வேலை செய்யற ஆக்களை முதன்மைப்படுத்துறீங்க, ஆனா லைஃப்ல உங்களோட இணைய போற ஆக்களை விட்டு கொடுக்குறீங்க. ரொம்பவே கவலைப்பட போறா. இவ்வளவு தொலை தூரத்துல இருந்தாலும் தான் அனுப்பின கிஃப்டே ஏற்றுக்கொள்ளாம வேலை செய்யற ஆக்களை சொல்றேன்னு சொல்லி வேலையா விடண்டு பார்த்தா வீடுதான் முக்கியம், அதை மறந்துடக்கூடாது. யாரா இருக்கும் கதையை கொடுத்து எடுக்கலாம் வாக்குகளோடக்கா. சரி, வேற நண்பர்கள் அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? நண்பர்கள் ஊர்ல இருந்து அனுப்பியிருக்கலாம். நண்பர்கள் ஊர்ல இருந்து யார் நண்பர்கள்? என்ன நிறைய பேர் இருப்பாங்களா? அதுல முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய ஆக்கள்னு சொன்னா என்னோட அப்பா ஆரம்பத்துல இருந்து படிச்ச சாய்ந்தன் கிருஷ்ணராஜன் 2 பேர் இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளுக்கு இல்ல. ஆரம்பத்துல பள்ளி காதலிகள் பழைய நினைவுகள் யார் அனுப்பி இருக்கலாம்னு சொல்லி. இல்ல இல்ல அப்படி இல்ல. சில வேளை அதுகளை சொல்ல போனா அப்புறம் இப்பத்திய காதலுக்கு பிரச்சனை வந்துடும் யோசிக்கிறாங்க. பள்ளி காதல் பள்ளியோட போயிடும், யோசிக்காதீங்க. சரி, ஃபைனலா சொல்லுங்க, இந்த சர்ப்ரைஸ் யார் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்காக? நம்மள எங்கட கடையில சொன்ன மாதிரி தான். அப்ப அம்மா அப்பா சகோதரங்கள் அனுப்பி இருக்க மாட்டாங்கன்றீங்க, உங்கள்ட்ட லவர் அனுப்பி இருக்க மாட்டான்றீங்க, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பி இருக்க மாட்டான்னு சொல்றீங்க. இல்ல, எதை வச்சு கடைக்காரன் உறுதியா சொல்றீங்க? தெரியும். சில வேளை அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு கொள்றக்கா அவங்களையே சொல்லி தப்பிச்சு கொள்ளலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, ஒரு கெஸ்ஸிங் தானே. சரி, உங்களுக்காக இந்த மிட் நைட்ல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி உங்களோட கடையில வேலை செய்யற எல்லாரும் சேர்ந்துதான் உங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்காக எங்களை சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ எதிர்பார்த்தீங்களா? இல்ல. சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க கடைக்கார எல்லாருக்குமே? நன்றி. நன்றி மட்டும்தானே? என்ன சொல்றது தெரியல. என்ன சொல்றாங்க, உங்களை ஒரு கடையில வேலை செய்யற ஆளுன்னு பார்க்காமலுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி நள்ளிரவுல இந்த சர்ப்ரைஸை செய்யணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. பார்த்து சந்தோஷமா செஞ்சிருக்கிறாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? அவங்க ஒரு உறவினர் மாதிரி தான். உறவினர் மாதிரி பழகுறாங்க. சரி, இதே மகிழ்ச்சியோட இதே சந்தோஷத்தோட நீங்க அவங்கள்ட வேலை விஷயத்துலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாளில் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் உங்களுடைய கடை அனைவர் சார்பாகவும் கடையில் வேலை செய்கிற அனைவர் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி.